அனைவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சிவயோகினி பேசுறேன். கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்கள பார்த்தா எனக்கு என்ன சொல்ல தோணும்னா, இதோ சொல்ற கேளுங்க. அட முட்டாளே, கடவுள் இல்லனா நீயும் கிடையாது, நானும் கிடையாது, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும் கிடையாது, இங்க ஜீவராசிகளும் கிடையாது, தாவரங்களும் கிடையாது, அந்த சராசரங்களும் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல தோணும். அப்புறம் இன்னொன்னு சொல்ல தோணும், என்னன்னா உன்னோட உயிரை நீ இதுவரைக்கும் பார்த்திருக்கியா? யாராவது அவங்க உயிரை அவங்களே பார்த்திருக்காங்களா? ஆனா பார்த்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் சித்தர்கள், சித்த நிலை அடைந்தவர்கள் பார்த்திருக்காங்க. அந்த உயிர் தான் அந்த கடவுள் தன்மை. அந்த உயிர் சக்திய மேம்படுத்தி இந்த மனித பிறவியே வேணாம், அந்த பிறவியெல்லாம் அந்த பெருநிலைக்கு போகிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த மனித பிறவியே தரப்பட்டது. இந்த மனித பிறவியில இந்த பூமியில பிறந்து எதுவுமே நிலை கிடையாது. துன்பம். யார் சந்தோஷமா இருக்கா? எல்லாருக்குமே துன்பம் இருக்கு. பட் இந்த கர்மா பேஸ் படி எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டு அந்த பிறவியில்லா பெருநிலையை அடையணும். அதுதான் மனிதனோட பிறப்பின் நோக்கம். இதுல இந்த கடவுள் மறுப்பாளர்கள் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒண்ணு இந்த சமூகம் அவங்கள அப்படி மாத்தி வச்சிருக்கு. இன்னொன்னு அவங்களோட பிறவி பயன். என்னதான் சின்ன வயசுல இருந்து சாமி கும்பிடாதவங்க கூட திடீர்னு அவங்களுக்கு ஒரு எந்த ஏஜ்னு சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு ஏஜ்ல ஒரு பக்தி வரும். ஃபர்ஸ்ட் பக்தி மார்க்கத்துக்குள்ள வருவாங்க. சில பேர் பக்தி மார்க்கத்தெல்லாம் தாண்டி ஞான மார்க்கத்துக்குள்ள போறவங்க இருக்காங்க. சில பேர் பக்தி மார்க்கத்தோட ஸ்டாப் பண்றவங்க இருக்காங்க. இப்ப நான் கூட ஸ்டார்டிங் பக்தி மார்க்கத்துல இருந்து வந்துதான் இப்ப நான் ஞான மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கேன். இதெல்லாம் நம்மளோட பிறவி தொடர்பு, பிறவி பயன். இந்த சமூகம் எப்படி கடவுளை காட்டுது அப்படின்னா, கோவில் கோவிலா வச்சுக்கிட்டு மதங்களை தனியா பிரிச்சு வச்சுட்டு, உனக்கு ஒரு கடவுள், எனக்கு ஒரு கடவுள், உனக்கு ஒரு மதம், எனக்கு ஒரு மதம், அங்கங்க ஆலயங்களை எழுப்பிட்டு பணத்துக்கு ஒரு கடவுள், உணவுக்கு ஒரு கடவுள், கல்விக்கு ஒரு கடவுள்னு தனித்தனியா கடவுளை வகுத்து வச்சிருக்கு. இந்த கடவுள்லாம் எங்க இருக்கு? இந்த கடவுள்லாம் ஒரு மனிதனுக்குள்ளதான் இருக்கு. அது எப்படி மனிதனுக்குள்ள இருக்கும் அப்படின்னா, அதுதான் அதை அறிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மனித பிறவியே. தனக்குள்ளே இருக்கிறத அறிஞ்சுக்கணும். நீ வெளியே தேடிட்டு இருக்கிறது உனக்குள்ளதான் இருக்கு. அதனால இனிமே இந்த கடவுள்லாம் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றவங்கள ஓரங்கட்டுங்க. இந்த யுகத்திலையும் நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்க அந்த கடவுள் தன்மையை நீங்க அறியலாம்.